திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் என்று சனிக்கிழமை. உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்று அஸ்வினி, இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்து செல்வாக்கை உயர்த்தி அதிர்ஷ்டமாக கழிக்க வேண்டிய நாள். பரணி, இன்று உங்கள் சொல்லிலும் செயலிலும் ஒரு தடுமாற்றம், மனப்பதற்றம் உண்டாகும். கார்த்திகை, இன்று உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும், எதிர்பாராத தனவரவுகளும் உண்டாகும். ரோஹிணி, நீங்கள் செய்யும் செயலுக்கு சில எதிர்ப்புகள் வருவதால் கோபப்பட்டு சில நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். மிருகசீரிஷம், உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதித்து வெற்றி காண்பீர்கள். திருவாதிரை, நீங்கள் விரும்பிய காரியத்தை செய்வதில் சில சிக்கல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் உண்டாகும். புனர்பூசம், நீங்கள் விரும்பிய காரியத்தை திட்டமிட்டபடி தெளிவாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பூசம், இன்று பணி சுமையால் கவன சிதறல்களும் உடல் சோர்வுகளும் உண்டாகும். ஆயில்யம், நீங்கள் வேலையை செய்யும் சில மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகளை குவித்து கொடுக்கும். தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மகம், நீங்கள் மனசில் விரும்பியபடி நீங்கள் நினச்ச காரியங்களாம் இன்றைக்கி நடக்கப் போகுது, மன மகிழ்ச்சியாக இருக்கும். பூரம், நீங்கள் நினச்ச காரியங்களை செயல்படுத்துவதில் சில பதட்டங்கள், தடுமாற்றங்கள் உண்டாகும். உத்திரம், நீங்கள் விரும்பியபடி தனவரவுகள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேறக்கூடிய காலம். அஸ்தம், உங்களுக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் அதை செயல்படுத்துகிற நேரத்தில் உங்களுடைய கோபத்தால் நினைத்த காரியங்கள் நடக்க முடியாமல் போய்விடும். சித்திரை, நீங்கள் செய்யும் முயற்சிகளும் உங்களுடைய திறமைகளும் நீங்கள் செய்யும் காரிய வெற்றிக்கு சாதகமாக இருக்கும். சுவாதி, நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு வீண் அலைச்சலும் மனக்குழப்பத்தையும் தரும். விசாகம், நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்களுடைய திறமைகளெல்லாம் இன்று சாதகமாக மாறி வெற்றிகளை குவிப்பீர்கள். அனுஷம், இன்று குடும்பத்தை பற்றி ஒரு இனம் புரியாத கவலைகள் தோன்றி மறையும். கேட்டை, இன்று குடும்பத்தோடு தெய்வ வழிபாடு செய்து மன அமைதி பெறுவீர்கள். மூலம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கான நல்ல நிமித்தங்கள் தெரிகிறது. போராடம், செய்யும் வேலையில் தடுமாற்றம், மனசிதறல்கள் மனப்பதற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் உண்டாக்கும். உத்திராடம், உங்கள் திறமைக்கும் செயலுக்கும் ஏற்றவாறு தனவரவுகள் என்று அபரிதமாக இருக்கும். திருவோணம், தேவையற்ற விஷயங்களுக்கு கூட கோபப்பட்டு உங்களுடைய விரும்பிய காரியங்களை செய்து முடிப்பதில் தடுமாறுவீர்கள். அவிட்டம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், காரியங்கள் சாதகமாக நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சதயம், என்னதான் உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தாலும் லாபங்கள் வருமானம் வருவதில் சில சிக்கல்கள், தடுமாற்றங்கள் ஏற்படலாம். புரட்டாதி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திறமையால் காரியங்கள் சாதகமாகி நல்ல வருமானங்கள் வரும். உத்திரட்டாதி, உங்களுடைய பணி சுமையால் உங்களுக்கு மனசோர்வு, உடல் சோர்வு எல்லாம் உண்டாகும். ரேவதி, என்று தெய்வ வழிபாடு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன்
செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.